ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாவதாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக்கான சம்பவம் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் சில நிமிட காட்சிகள் மட்டுமே வெளியானதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் முழு 3 மணி நேர படமே வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த படம் விஜய் அவர்களின் 69வது படமாக ஹெச் வினோத் இயக்கத்தில் KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ளது. இதில் பூஜா ஹெக்டே, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இசையை அனிருத் ரவிச்சந்தர் அமைத்துள்ளார். பொங்கலுக்கு வெளியாக திட்டமிடப்பட்ட இப்படம் பல காரணங்களால் தள்ளிப்போன நிலையில் மே மாதத்தில் வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே படம் இணையத்தில் வெளியானது படக்குழுவுக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. இது குறித்து தயாரிப்பு நிறுவனம் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தது. விசாரணையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சமூக வலைதளங்கள் மற்றும் டெலகிராம் வழியாக படம் பரவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக இந்த லீக் சம்பவத்தில் படத்தின் உதவி எடிட்டர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவருடன் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் படங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது.